காளி, கபாலி, பாதாள காளி. கூர்ந்து பாரு, வேற எங்கேயும் பார்க்காதே. என் கண்களையே பாரு, என் கண்களையே பாரு. பாரு, அப்ரா கதப்ரா. நீ இந்த சாத்தானுடைய பக்தன். ஆமா. பெயர் கல்யாணகுமார். என்ன வேலை? ஃபாரஸ்ட் ஆபீசர். அடா யோக்கிய பயலே, எதுக்காக வந்த இங்க? இந்த காட்டுக்குள்ள வர்றவங்களை நீங்களே கொலை செஞ்சு புலி அடிச்சு கொள்றதாக இங்க இருக்கிற மக்களை எல்லாம் நம்ப வச்சு சந்தன மரங்களை கடத்துறீங்கன்னு தெரிஞ்சு வந்தேன். நரசிம்மம், சொல்லுங்க. இரத்த வெறி பிடித்த சிறுத்தை புலிகள் ரத்தம் குடிக்க அலைந்து கொண்டிருக்கின்றன. இவனை கொண்டு போய் கொடு. பிளீஸ், என்ன சிவசாமி, என்னடா வண்டியில நெல்லு மூட்டையெல்லாம் ஏத்துற? இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கு சாமி. விளைஞ்சது இருக்கட்டும் ஐயா. அட்டடி பாக்கா, இவர்கிட்ட வாங்கின பணத்துக்கு வட்டி தரணும் இல்ல, நெல் அளந்து விளையா. நெசந்தா நாகராஜையா, இத்தனை காலம் கொடுத்தும் அவங்க கடன் தீரலையே. அதனால இந்த தடவை சந்தைக்கு கொண்டு போய் வித்து அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி தந்துடலான்னு தான். என் பேரு சிம்மம், நரசிம்மம். அதாவது 2 சிம்மங்கள் சேர்ந்த மாவீரன். என்கிட்ட விளையாட வேண்டாம். அது சரி, உங்களுக்கு இந்த யோசனையை சொன்னது யார் சொல்லுங்க? எங்க தலைவர். தலைவனா? இவங்களுக்கு தலைவன் நீதானா? தலைவனாயிருக்க தகுதி உள்ளவன், நீதிக்கு தலைவன். ஆளுங்களுக்காக நீ என்ன தடுக்கிறியா? இந்த உடம்பு இவங்க சொத்த தின்னு வளர்ந்தது. இந்த உயிர் இவங்க நன்மைக்காகவே போராடும். வாழ்நாள் முழுதும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. உழைச்சி இவங்களுக்கு கஞ்சி இல்ல. அதுக்கு காரணம் நீங்க செய்யற மோசம். 1000 வாங்குறா 10,000 கணக்கு எழுதி இவங்க உழைப்புல கிடைக்கிற தானியங்களை உங்க வீட்டுக்கு கொண்டு போறீங்களே, அது கூட நீங்க செய்யற துரோகம். திருட்டு பயல, உங்களால ஏமாத்தப்பட்ட இந்த மக்களுக்காக நியாயம் கேட்க வந்திருக்கிறவன்டா குருட்டு பயல. என் அப்பாவை எதிர்த்து பேசுறியா? நான் 2 சிம்மங்கள் சேர்ந்த மாவீரன்டா. 2 எலும்பு துண்டுகளுக்கு மத்தியில் இருக்கிற நாயுடா நீ. கணக்கு தெரியாது இந்த அப்பாவிங்க பேர்ல திருட்டுத்தனமா கணக்கு எழுதி கொள்ளை அடிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியும். நீ இவங்க கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக வந்திருக்கிறியா? இவங்க கஷ்டங்களை தீக்கிறது மட்டுமல்ல, இவங்களுக்கு நீங்க செய்யற அநியாயத்துக்கு இந்த தங்கமலை தாண்டற வரைக்கும் உங்களை விரட்டி விரட்டி அடிப்பேன். இந்த இதுல 6 புல்லட்ஸ் இருக்கு. தீபாவளி அன்னைக்கு வெடிச்சுக்க. வர்றேன். உன்னை ஒழிச்சு கட்டுறேன்டா. இதன் மூலமாக தங்கமலை வாசிகளான உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, சிம்மன் சக்கரவர்த்தி ஐயாவுக்கு பணம் பெற வேண்டிய விவசாயிங்க எல்லாரும் கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற வரைக்கும் எந்த தானியங்களையும் விற்க கூடாதுன்னு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. கூலி வேலை செஞ்சு வாழுற நாம கோர்ட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சா வீடு வாசல் எல்லாம் விற்க வேண்டி வரும். அவங்க கேக்குற நெல்ல கொடுத்துட்டா நமக்கு வம்பு இல்லையா? நெல்ல கொடுக்கறதா? யார் வரான்னு பாக்குறேன். நெல்லு முட்டை மேல கைய வச்சா எத்தனை உயிர் போகுமோ தெரியாது. மாமா, உங்க உழைப்பால வளர்ந்தது படிச்சது ரத்தம் சிந்தறதுக்காக இல்ல. உங்களுக்காக நான் வாதாடுறேன், கோர்ட்டுக்கு போறேன், நியாயத்தை நிலைநாட்டுறேன். ஆமா, ராஜா தம்பி சொல்ற மாதிரியே செய்வோம். கோர்ட்டுக்கே போகலாம் வாங்க. உங்க முன்னால குற்றவாளிகளா நிக்கிற அந்த விவசாயிகளுக்கு உழுது பயிரிட தெரியுமே தவிர உயிரை வாங்க தெரியாது. நாத்து நட தெரியுமே தவிர நீலி கண்ணீர் வடிக்க தெரியாது. ஒற்றுமையா வாழ தெரியுமே தவிர வேற்றுமையா வாழ தெரியாது. எருவு வாங்கறதுக்கும் விதை வாங்கறதுக்கும் கடன் வாங்கினது உண்மை. வருஷம் பூராவும் பாடுபட்டு சாகுபடி செய்த நெல்லுல 90 பாகத்தை சக்கரவர்த்திக்கு கொடுத்தோம்ங்கிறதும் உண்மை.
யுவரான MA LLB அவர்கள் கட்டுக்கதைகளை பிரமாதமாக எடுத்துச் சொன்னார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விவசாயிகள் புதிதாக கடன் வாங்குகிறார்கள் என்பதற்கு சான்று அவர்கள் சுயமாகவே கையொப்பமிட்ட இந்த பத்திரங்களே சாட்சியாகும். ஏன் இப்படி பயப்படுற? கடவுள் எப்பவுமே நம்ம நாட்ட நல்லவங்க பக்கம் தான் இருப்பாரு. பிரம்மா கோர்ட்டு கோர்ட்டு. மிஸ்டர் ராஜா, ப்ரோனோட்டை பரிசீலனை செய்ததில் புதுசா எழுதினது போல் தெரிகிறது. எஸ் யுவரானர், உன் கடன் தீர்ந்து போச்சுடா, இங்க கையொப்பம் இடுறான்னா அவங்க கையொப்பம் இட்டாங்க. வாங்குற கடன் தீர்ந்ததுக்கு கையொப்பம் வாங்குறாங்களோ வாங்க போற கடனுக்கு கையொப்பம் வாங்குறாங்களோ கூட தெரியாத இந்த மலைநாட்டு மக்களை பத்தி சிந்திச்சு செயல்படும்படி வேண்டிக்கிறேன். Ignorance of law is of no excuse. நீதிமன்றத்துக்கு தேவையானது சாட்சி ஆதாரங்கள் மட்டும்தான். நீங்க போகலாம். அதுல யுவரானர், I said you can go. கேசுக்குரிய தஸ்தாவேஜுகளை பரிசீலித்ததில் குற்றம் விவசாயிகளுடையது என்று கோர்ட் நம்புகிறது. மார்க்கெட் நிலவரப்படி பயிர்களை மொத்தம் சக்கரவர்த்தி எடுத்துக் கொள்ளலாம் என கோர்ட் அனுமதி அளிக்கிறது. ஆனால் வாங்கின கடனை கொடுக்காவிட்டால் விவசாயிகளின் மாடுகள், நெல் முதலிய பொருள்கள் எதுவானாலும் ஜப்தி செய்யலாம் என்று கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இன்னும் ஏன் உட்கார்ந்து இருக்கணும்? எழுந்திருங்க, போகலாம். போகலாம், வாங்க. டாக்டர்மா, இவருக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருமா. கோர்ட்லதான் எங்களுக்கு உதவி செய்ய முடியாம போச்சு. இவரை கொண்டு போய் அடக்கம் செய்யறதுக்காக நீ எங்களுக்கு உதவி செய்யணும். அந்த சக்கரவர்த்தி பொல்லாதவனா இருந்தாலும் ஒருவேளை சோறாவது போட்டான். உன்னை நம்பி வந்ததுக்கு அவர் உயிரே போயிடுச்சு. உனக்கு கலெக்டர் வேலை கிடைச்சிருக்குன்னு கடுதாசி வந்திருக்கு. இங்க இருக்கிற ஏழைங்க உதவியில படிச்சவன் நீ. இன்னைக்கு நீ கலெக்டர் ஆயிட்ட. நீ உத்தியோகத்துக்கு போனதும் இந்த ஏழைங்க கஷ்டத்தை தீர்த்து வைக்கணும்பா. ராஜா, மாமா, நான் சின்னவனா இருக்கும்போது என்ன தூங்க வைக்கிறதுக்கு ஒரு கதை சொன்னீங்க மாமா, நினைவு இருக்கா? இந்த தங்க மலையில வெள்ளை குதிரை மேல கருப்பு உடைய போட்டுக்கிட்டு சிவப்பு உருமால கழுத்துல கட்டிக்கிட்டு கையில சவுக்க புடிச்சுக்கிட்டு ஒரு திருடன் எங்க அக்கிரமம் நடக்கிறதோ அங்க கடவுள் மாதிரி தோன்றி ஏழை மக்களை காப்பாத்துவான்னு. அது கதையப்பா. தங்கமலை திருடன் கதை உண்மை இல்லை. உண்மைதான். அஜா, என்ன தூங்க வைக்கிறதுக்காக நீங்க அப்ப தங்கமலை திருடன் கதை சொன்னீங்க. இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிற ஜனங்களை எழுப்புறதுக்கு தங்கமலை திருடனாக போற. நல்லவங்களை காத்து கொடியவங்களை தண்டிக்கிறதுக்காக கல்கி அவதாரத்து போல தங்கமலை திருட அவதாரம் எடுக்க போற. வெங்கடாஜலபதி எங்க இருக்காருன்னு கேட்டா சொல்ல முடியும். திருப்பதியில. ஸ்ரீகிருஷ்ண பகவான் எங்க இருக்காருன்னு சுப்பிரமணிய சாமி எங்க இருக்காருன்னு கேட்டா சொல்ல முடியும். பழனியில. ஆனா இந்த தங்கமலை திருடன் எங்க இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது, எப்படி சொல்றது? இந்த தங்கமலை திருடனை பிடிக்கலன்னா இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து நம்மள இங்கே இருக்க சொல்லுவாங்க. அப்ப நம்ம குழந்தை குட்டிகளை பார்க்கவே முடியாது. யாரு நீங்க? போலீஸ் காமி இந்த காட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க காதல் பண்ண முடியாது. மேடம், குட் மார்னிங். ஏன் சாமி, இந்த போலீஸ் பசங்க என்ன பார்த்து சலாம் பண்றாங்க? ஆறு நினைச்சீங்க என்ன? பாம்பு விட்டு படிக்க ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. தவே எல்லாமே தமாசா இருக்குல்ல? நீ வாய மூடுறியா? நீ இங்க வந்தது பாம்பை பிடிக்கிறதுக்காக இல்ல, தங்கமலை திருடனை பிடிக்கிறதுக்குன்னு எனக்கு அப்பவே தெரியும். இல்ல
இல்ல, நான் நாகினி வேஷத்துல வந்தது இந்த காட்டுக்குள்ள நடக்கிற அக்கிரமத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனா தங்கமல திருடன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சது. அவனை பிடிக்காம விட மாட்டேன். எதுக்கு இந்த வீண் முயற்சி? அவன் தங்கமல திருடன் பிடிக்க முடியாது.